Hi friends, welcome to Measure Creations. இந்த வீடியோல ஃபோன் செட் தான் பண்ண போறோம். அதுக்கு இந்த மாதிரி ரெண்டு கார்ட்போர்ட்ல எடுத்துக்கிட்டு அதை வந்து சைடுல வந்து கர்வா கட் பண்ணிக்கோங்க. அதை கட் பண்ணிட்டு எதுக்கு நம்ம ரெண்டு எடுத்துருக்கோம்னா அது கொஞ்சம் திக்கா இருக்கிறதுக்கு இப்போ அதை கம் அப்ளை பண்ணிட்டு ப்ளைனா இருக்க பக்கம் ஒட்டாம அந்த அட்டையில வந்து எழுதிய மாதிரி இருக்கும்ல அந்த மாதிரி ஒட்டிக்கோங்க. ஏன்னா வந்து நம்ம மேலே கவர் பண்ணும்போது அந்த இது எழுத்து வந்து டிரான்ஸ்பரண்ட்டாக தெரியாமல் இருக்கும். இப்போ அந்த மாதிரி ரெண்டு அட்டையை வந்து சேர்த்து ஒட்டிடுங்க. ஒட்டிட்ட பிறகு இதை வந்து ஒயிட் பேப்பரெல்லாம் நான் கவர் பண்ணியிருக்கேன். நீங்கள் எந்த கலர் வேணால் நீங்கள் கொடுத்துக்கலாம். இப்போ வந்து ஒரு சின்ன ஸ்கொயர் ஷேப்பில் வந்து எடுத்துருக்கேன். அதை வந்து நான் வந்து நமக்கு பார்க்குற சைட் பக்கம் தான் நான் கவர் பண்ணியிருக்கேன். பின்னாடி கவர் பண்ணலை, ஏன்னா நம்ம ஒட்டிடுவோம், அது தெரியாது. ஸோ கவர் பண்ண தேவையில்ல. சைடில் வந்து கர்வாக கட் பண்ணி விட்டுக்கோங்க. ஓகே, இப்போ இந்த மாதிரி நம்ம கட் பண்ணிவிட்டு அந்த ஃபோனில் வந்து சைடில் ஒட்டிக்கோங்க. லெஃப்ட் சைடில் ஒட்டிக்கோங்க, சரிங்களா? ஒட்டிட்டு அதில் கொஞ்சம் கம் அப்ளை பண்ணி ஒட்டிக்கோங்க. இப்போ ஒட்டிட்டிங்கன்னா நமக்கு ஃபோனில் பாதி வேலை முடிஞ்ச மாதிரி. இப்போ வந்து நம்ம என்ன பண்ணணும், அதை வந்து கொஞ்சம் நல்லா ப்ரெஸ் பண்ணி விட்டு நல்லா ஒட்டி விட்டுக்கோங்க. நெக்ஸ்ட்டு வந்து ஒரு 3 சர்க்கிள் பீசஸ் எடுத்துக்கோங்க. ஓகேங்களா? இதை இப்போ காமிக்கிறேன் பாருங்கள். 3 சர்க்கிள் பீசஸ் எடுத்துக்கோங்க. அது வந்து நான் சில்வர் கலரில் கார்ட்போர்ட் ஷீட் இருந்தால் எடுத்துக்கோங்க. ட்ரெஸ் பாக்ஸில் தான் இருக்கும். அது மாதிரி வச்சிங்கன்னா ஒரு கேமராவோட ஃபீல் கிடைக்கும். இப்போ நான் ஒட்டுற மாதிரி ஒட்டிக்கோங்க. அதாவது ட்ரையாங்கிள் ஷேப்பில் நம்ம வந்து கேமராஸோட அந்த ஐகான்ஸ்லாம் ஒட்டிக்கணும், அதாவது அந்த ரவுண்ட் ஷேப்ஸ்லாம் ஒட்டிக்கணும். ஓகே, இப்போ பார்த்திங்கன்னா நான் ஒட்டிட்டேன். இப்போது நமக்கு ஓரளவுக்கு ஒரு ஃபோன் லுக் வந்தாச்சு. இப்போது நீங்கள் இதை அப்படியே விட்டனாலும் விட்டுடலாம், இல்லை டிசைன் பண்ணாலும் பண்ணிக்கோங்க. இப்போ நான் வந்து ஸ்கெட்ச் பெனில் எடுத்து ரெட்மின்னு எழுதிக்கிறேன். இது சும்மா விளையாட்டுறதுக்கு வச்சுருக்கிறதுனால நம்ம எந்த நேம் வேணால் நமக்கு பிடிச்ச நேம் எழுதிக்கலாம். ஓகே, நான் கீழே எழுதிக்கிட்டேன். உங்களுக்கு எங்கே விருப்பமோ அங்கே எழுதிக்கோங்க. இப்போ வந்து இந்த ஸ்கெட்ச் கலர் வந்து அந்த ஒரு தண்ணி கலர் மாதிரி இருக்குன்னு சொல்லுவாங்கள்ல, அந்த ஸ்கெட்ச் வந்து நான் எடுத்திருக்கேன். அதெல்லாம் சும்மா லைட்டாக டாட்டாக கொடுக்குறேன். அது தெரியாது, பட் ஆனால் அது ஒரு லுக் கொடுக்கும். நைட்லலாம் பார்த்தோம்னா அது கொஞ்சம் ப்ரைட் கலர் கொடுக்கும். இப்போ நான் வந்து ஃப்ரண்ட் சைடில் வந்து அவுட்லைன் ஃபுல்லாக வந்து நான் பர்பிள் கலரில், அதாவது டார்க் வயலட்டில் கொடுத்துக்கிறேன். ஃபுல்லாக கொடுத்து முடிச்சிட்டேன். மேலே வந்து லைட்டாக கொடுத்துக்கோங்க. ஏன்னா நம்ம வந்து அந்த கேமரா மாதிரி ஃப்ரண்ட் கேமரான்னு ஒன்று இருக்கும்ல, அது வந்து வரைய போகிறோம். நீங்கள் வந்து அதுக்கு நடுவில் பிளாக் கலர் வச்சு ஏதாவது ஒரு கலர் கொடுத்துக்கோங்க. ஏன்னா அந்த மாதிரி கொடுக்கும்போது உங்களுக்கு வந்து அது வந்து ஒரு ஃப்ரண்ட் கேமரா ஃபீல் இருக்கும். ஓகே, இப்போ நான் கொடுத்த மாதிரி கொடுத்துக்கோங்க. அது வந்து சென்டராக பார்த்து அழகாக வரைஞ்சிக்கோங்க. வரைஞ்சிட்டு இதில் டேட்டு டைமு எல்லாமே எழுதிக்கோங்க, சரிங்களா? இப்போ பாருங்கள், நான் உங்களுக்கு எழுதி காமிக்கிறேன். இதுக்கு நான் வந்து டார்க் க்ரீன் ஸ்கெட்ச் எடுத்திருக்கேன். இப்போ நான் வந்து 12 AM போட்டுக்க போகிறேன். இப்போ பார்த்தீங்கன்னா நான் போடுறேன் பாருங்கள். இந்த மாதிரி உங்களுக்கு வேணும்னா நீங்கள் எழுதிக்கலாம். ஆனால் ஃபோனில் வந்து இப்போது நீங்கள் எப்படி உங்களுக்கு விருப்பமோ அந்த மாதிரி நீங்கள் ஃப்ரண்ட் ஸ்க்ரீன் வந்து நீங்கள் அழகாக டெக்கரேட் பண்ணிக்கலாம். உங்களுடைய ஐடியாஸ்க்கு ஏற்ற மாதிரி நீங்கள் ஃபுல்லாக டெக்கரேட் பண்ணிக்கோங்க. அப்புறம் எல்லாமே டேட்டு, டைமு, அப்புறம் டே, சார்ஜ் பேங்க்கு எல்லாமே நான் போட்டுட்டேன். அதில் வந்து நீங்கள் அந்த சார்ஜருக்கு ஏற்ற மாதிரி கலர் கொடுத்துக்கோங்க. நான் வந்து அதில் தெரியணுன்றதுக்காக அந்த க்ரீன் கலருக்குள்ளே அந்த கலர் தெரியணுன்றதுக்காக ரெட் கலர் கொடுத்துருக்கேன். அப்புறம் ஒரு கிளாக் மாதிரி, அலார்ம் கிளாக் மாதிரி நான் சைடில் வரைஞ்சிட்டேன். இப்படியே நீங்கள் ப்ளைனாக விட்டுனாலும் விட்டுடலாம். கீழே வந்து கால் பட்டன், கான்டாக்ட், அப்புறம் மெசேஜ் பட்டன்லாம் இருக்கும்ல, இந்த ஐகான்ஸ்லாம் அதெல்லாம் வரைஞ்சிக்கோங்க. அதை நான் ஃபஸ்ட்டு வந்து எல்லோ கலரால் பாக்ஸ் வந்துட்டு அது உள்ளே வந்து கலர் கொடுத்துக்கிறேன். ஏன்னா அப்போ தான் நம்ம வந்து அதுக்கு மேலே வரைய போகிற ட்ராயிங் வந்து நமக்கு டிரான்ஸ்பரண்ட்டாக அழகாக ஒரு லுக் கொடுக்கும். ஸோ அந்த மாதிரி நீங்கள் பார்த்து வந்து வரைஞ்சிக்கோங்க. உங்களுக்கு எந்த கலர் பிடிக்குமோ அந்த கலரில் நீங்கள் கொடுத்துக்கலாம். வந்து எல்லோ கலரில் நம்ம க்ரீன் கலர் ஆட் பண்ணும்போது அந்த எல்லோ கலருக்கு க்ரீன் கலர் வந்து கொஞ்சம், அந்த எல்லோ கலர் வந்து க்ரீன் கலரை கொஞ்சம் எடுத்து காமிக்கும் அந்த கலரை. ஸோ நான் அது கொடுக்குறேன். ஃபஸ்ட்டு வந்து ஒரு கால் லோகோ வரைஞ்சிக்கிட்டேன். அப்புறம் வந்து கான்டாக்ட் லோகோ வரைஞ்சிட்டேன். அப்புறம் வந்து மெசேஜோடைய லோகோ வரைஞ்சிட்டேன். இப்போது இந்த மாதிரி தான் நமக்கு ஃபோன் ரெடி ஆகிடுச்சு. நான் சென்டரில் இப்போ எதுவுமே நான் பண்ணலை. பட் ஆனால் நான் அப்புறம் வந்து கொஞ்சம் ஏதோ ஐடியா வந்து அது ரொம்ப ப்ளைனாக இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு சும்மா வரைஞ்சேன். உங்களுக்கு விருப்பமாக இருந்தால் நீங்கள் வரைஞ்சிக்கலாம். அப்படி இல்லைன்னா நீங்கள் அப்படியே விட்டாலும் அழகாக தான் இருக்கும். உங்களுக்கு எப்படி தோணுதோ நீங்கள் அப்படி வரைஞ்சிக்கோங்க. இல்லை வேறு ஏதாவது பேப்பர்ஸ், அதாவது கலர் பேப்பர்ஸ் கட் பண்ணி நீங்கள் கலர்ஃபுல்லாக கூட டெக்கரேட் பண்ணலாம். உங்கள் ஐடியாஸ்க்கு ஏற்ற மாதிரி நீங்கள் பண்ணிக்கோங்க. இப்போது நான் சும்மா நடுவில் ஒரு பூ வரைஞ்சிட்டு எமோஜிஸ் வந்து வரைஞ்சிக்கிறேன். இது நீங்கள் பிளாக் கலரில் கொடுத்தீங்கன்னா இன்னும் சூப்பராக இருக்கும். நான் வந்து டார்க் ப்ளூவில் தான் கொடுத்துருக்கேன். இப்போது
அவ்வளோதான் முடிஞ்சிருச்சு. இப்போ ஃப்ரண்ட் ஸ்க்ரீனும் நமக்கு முடிச்சாச்சு. அவ்வளோதான் நான் வந்து டெக்கரேட் பண்ணியிருக்கேன். நீங்கள் உங்களுக்கு எப்படி வேணுமோ அப்படி டெக்கரேட் பண்ணிக்கோங்க. பின்னாடியும் நமக்கு வந்து ஒரு ஃபோன் லுக் வந்தாச்சு. இப்போ நம்ம வந்து ஃபோன் ரெடி பண்ணியாச்சு. இப்போ வந்து இந்த மாதிரி ஒரு ஸ்கொயர் ஷேப்பும், அந்த ஸ்கொயர் ஷேப்பில் பாதியாக வெட்டினா ஒரு ரெக்டாங்கிள் ஷேப் கிடைக்கும்ல, அந்த ஷேப்பும் எடுத்துக்கோங்க. இதையும் நீங்கள் வந்து பின்னாடிலாம் வந்து கவர் பண்ண தேவையில்ல, மேலே மட்டும் கவர் பண்ணால் போதும். இப்போ வந்து இந்த மாதிரி 2 ஸ்கொயர், பெரிய ஸ்கொயரில் 2, ரெக்டாங்கிளில் வந்து ஒரு 4 பீஸ் எடுத்துக்கோங்க. இப்போ நம்ம அது வந்து ஃபஸ்ட்டு வந்து ஒரு பாக்ஸ் மாதிரி கன்வெர்ட் பண்ணிக்கோங்க. சைடில் வந்து கம் அப்ளை பண்ணி இப்போது ஸ்க்ரீனில் தெரிகிற மாதிரி ஒட்டிக்கோங்க. அப்படி இல்லைன்னா உங்களுக்கு வந்து பேப்பரில் ஏதாவது பாக்ஸ் செய்ய தெரியும்னா நீங்கள் அந்த மாதிரி செஞ்சுக்கோங்க. ஆனால் வந்து நம்ம கார்ட்போர்டில் செஞ்சோம்னா அது கொஞ்சம் வெயிட்டாக, அதாவது அந்த பார்க்குறதுக்கு நம்ம செய்ய போகிற லுக் கிடைக்கும். இதை நான் செஞ்சு முடிச்சோன்னா உங்களுக்கு தெரியும் பாருங்கள். இந்த மாதிரி 4 பக்கமும் நம்ம ஒட்டிக்கலாம். ஒட்டிட்டு கார்ட்போர்ட் நான் மேலே ஒட்டலான்னு பார்த்தேன், பட் ஆனால் எனக்கு வந்து அது சரி வரல. ஸோ வந்து அது மேலே ஒரு பேப்பர் ஒட்டிட்டேன். ஏன்னா அது இன்னும் கொஞ்சம் நமக்கு ஈஸியாக வேலை முடிஞ்சிடும். பேப்பர் ஒட்டிட்டு அதை காய வச்சுருங்க. இந்த மாதிரி மேலே கம் அப்ளை பண்ணிவிட்டு அந்த சைடில் எட்ஜஸில் மட்டும் கம் அப்ளை பண்ணிவிட்டு ஒரு பேப்பரில் ஒட்டி காய வச்சுருங்க. அதை உடனே கட் பண்ணாதீங்க. ஒரு 10 மினிட்ஸ் 15 மினிட்ஸ் விட்டுட்டு அதுக்கப்புறமா கட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து கரெக்டாக அந்த ஷேப்புக்கு வரும். நெக்ஸ்ட் வந்து இப்போ நான் வரைஞ்சிருக்கிற மாதிரி கட் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி கட் பண்ணிக்கோங்க. இப்போ நான் வந்து சின்னதாக வரைஞ்சிருக்கேன்ல, அது எடுத்திருக்கேன். அதை வந்து எல்லோ கலர் பேப்பரால் கவர் பண்ணிட்டேன். இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம்னா ஒரு ஒயர்லெஸ் ஹெட்ஃபோன் தான் பண்ண போகிறோம். இந்த மாதிரி ஒரு பேப்பர் ஸ்ட்ரா எடுத்துக்கோங்க. நீட்டாக செய்வீங்களா, அதில் வந்து கொஞ்சமாக இந்த ஒரு இன்ச்சுக்கு மட்டும் கட் பண்ணிக்கோங்க. அதில் வந்து இந்த சைடில் வந்து நான் எங்கே கம் ஒட்டுறனோ அங்கே ஒட்டிட்டு அந்த ஸ்ட்ராவை வந்து அங்கே உள்ளே இன்சர்ட் பண்ணிவிடுங்க. இதோட நம்ம வேலை முடியல. இப்போ இந்த மாதிரி ஒரு நியூஸ் பேப்பர் எடுத்து அதை ஃபோராக மடித்து அதை வந்து நான் கட் பண்ணுற மாதிரி கட் பண்ணிக்கோங்க. இப்படி கட் பண்ணிங்கன்னா ஈஸியாக வந்து நம்ம 4த்தையுமே ஒன்றா கட் பண்ணிடலாம். இப்போ இந்த மாதிரி கட் பண்ணிவிட்டு நான் எப்படி பண்ணுறனோ அதே மாதிரி பண்ணிக்கோங்க. இது வந்து உங்களுக்கு கடைசியாக புரியும் இது எதுக்காக நான் பண்ணியிருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு. இப்போது இதை வந்து அந்த மாதிரி கசக்கி பால் மாதிரி ஆக்கிக்கோங்க. இது வந்து நான் வந்து 4 நியூஸ் பேப்பர் வச்சுருக்கேன். ஏன்னா அப்போ தான் கொஞ்சம் பார்க்க ஒரு திக்னஸ் கொடுக்கும். ஸோ இப்போ நான் வந்து 4த்தையுமே நான் வந்து ஃபோல்ட் பண்ணி அதை ரவுண்டு பண்ணிட்டேன். இல்லை நீங்கள் கம் அப்ளை பண்ணாலும் அப்ளை பண்ணிக்கலாம். இதுக்கு மேலே நம்ம ஒரு கலர் ஷீட் கொடுக்க போகிறோம். நீங்கள் அந்த கலர் ஷீட் கூட ஒரு ஐடியா எனக்கு கம் கொடுத்துக்கலாம். இப்போ இது கொடுக்கணும்னு அவசியம் இல்லை, ஆனால் நான் வந்து கொடுத்துக்கிட்டேன். இப்போ வந்து பர்பிள் கலர் எடுத்து ஏன்னா அந்த ஸ்ட்ரா வந்து நான் பர்பிள் கலரில் வச்சுருக்கேன்ல, அதனால் நான் இது பர்பிள் கலர் எடுத்தேன். உங்களுக்கு மல்டி கலரில் வேணும்னா நீங்கள் ஒவ்வொன்றுமே ஒவ்வொரு கலரில் பண்ணிக்கலாம், உங்கள் விருப்பம் தான். இப்போது இதை வந்து நான் எப்படி ரோல் பண்ணி மடித்து ஒட்டியிருக்கனோ அந்த மாதிரி ஒட்டிட்டு ஃப்ளோரில் வச்சு ஒரு 2 வாட்டி நீங்கள் ரவுண்ட் பண்ணிங்கன்னா அது வந்துடும். இப்போ வந்து அந்த ஸ்ட்ராவில் வந்து கம் அப்ளை பண்ணி இந்த ஸ்பாஞ்சு அந்த பால் செஞ்சோம்ல அதை எடுத்து ஒட்டிடுங்க. அவ்வளோதான், நமக்கு வந்து ஒயர்லெஸ் ஹெட்ஃபோன் ரெடி ஆகிடுச்சு. இந்த மாதிரி 2 செஞ்சு எடுத்துக்கோங்க. உங்களுக்கு பிடிச்சிருக்கா பிடிக்கலையான்னு கமெண்ட் பண்ணுங்கள். நெக்ஸ்ட்டு வந்து இந்த மாதிரி 2 செஞ்சு எடுத்துக்கோங்க. உங்களுக்கு கலர் எந்த பிடிக்குமோ அந்த மாதிரி பண்ணிக்கோங்க. இதோடைய வேலை முடிஞ்சிருச்சு. இப்போ நம்ம 2 பொருள் செஞ்சுட்டோம். நெக்ஸ்ட் வந்து அதே மாதிரியே வந்து ஒயிட்டும் எல்லோவும் சேர்த்து நான் பண்ணியிருக்கேன். நான் உங்களுக்கு காமிக்கிற பாருங்கள். இந்த மாதிரி கட் பண்ணிக்கோங்க. கட் பண்ணிவிட்டு இதுலேயும் அந்த ஒயிட் கலரில் ஸ்ட்ரா ஒட்டி எல்லோ கலரில் அந்த காதுக்குள்ளே வைக்கிற ஸ்பாஞ்ச் மாதிரி பண்ணியிருக்கேன். நெக்ஸ்ட் இந்த மாதிரி ஒரு பெரிய எல்லோ கலர் ஷீட் எடுத்து நான் ஃபோல்ட் பண்ணுற மாதிரி ஃபோல்ட் பண்ணிக்கோங்க. இது எதுக்குன்னா நம்ம வந்து ஸ்ட்ரா செய்ய போகிறோம். ஸ்ட்ரா செஞ்சுட்டு அந்த இது ஹெட்ஃபோனில் வந்து நம்ம ஒயர் ஹெட்ஃபோன் தான் பண்ண போகிறோம். இப்போ பாருங்கள், நான் ஸ்ட்ரா செஞ்சுட்டேன். இப்போ வந்து 2 பெரிய ஸ்ட்ராவும் ஒரு சின்ன ஸ்ட்ராவும் செஞ்சுக்கோங்க. அந்த ஸ்ட்ரா செஞ்சுட்டு இது ஆப்போசிட்டாக அந்த அப்படியே மடித்து விட்டுருங்க. ஏன்னா அப்போ தான் நமக்கு வந்து ஃப்ளெக்சிபிளாக இருக்கும். இப்போ பார்த்தீங்கன்னா நான் அது 2மே வந்து பெருசாக இருக்கணும், ஒன்று சின்னதாக இருக்கணும். ஏன்னா அதை ஜாயின் பண்ணிவிட்டு நம்ம ஒட்டுறதுக்கு. இது வந்து நான் பேப்பர் ஸ்ட்ராவில் வச்சுருக்கிறதுனால எனக்கு வந்து கொஞ்சம் அது மடங்கு ஃப்ளெக்சிபிளாக கொஞ்சம் ஆகிறதுக்கு கொஞ்சம் டைம் ஆச்சு. நீங்கள் வந்து ஏதாவது த்ரெட்டு, அதாவது திக் த்ரெட்டு, உள்ளன் த்ரெட் அந்த மாதிரி நீங்கள் கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். இல்லைன்னா அதாவது ரொம்ப தின்னாக இல்லை நியூஸ் பேப்பரில் கூட நீங்கள் வந்து அந்த ஸ்ட்ரா செஞ்சு நீங்கள் ஒட்டிக்கலாம். இப்போ நான் ஒட்டுற மாதிரி 2த்தையுமே அட்டாச் பண்ணிவிடுங்க. அதை வந்து மேல் பக்கமாக நீங்கள் அமுத்துனீங்கன்னா அது ஒரு ஃப்ளாட் ஆகிடும். சின்ன ஸ்ட்ராவை எடுத்து அதோட அட்டாச் பண்ணிவிடுங்க. இப்போ அட்டாச் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு வந்து ஒரு ஹெட்ஃபோன் வந்து பாதி வேலை முடிஞ்சிடும். இப்போ வந்து அந்த இடத்துல வந்து நம்ம வந்து இப்போது ஆஃப் ஆன் பட்டன் வச்சுருப்போம்ல, அதுக்காக நம்ம வந்து ரோல் பண்ணிக்கலாம். இப்போது நான் வந்து ஸ்க்ரீனில் தெரிகிற மாதிரி நீங்கள் வந்து ரோல் பண்ணிக்கோங்க. அது வந்து நீங்கள் நிறைய டைம் சுற்றுனீங்கன்னா தான் அது உங்களுக்கு அந்த லுக் கிடைக்கும். அது வந்து நீங்கள் எல்லோ கலரில் தான் பண்ணணும்னு அவசியம் இல்லை. நீங்கள் ஒயிட் கலர் ஆர்எல்ஸ் எந்த கலருன்னா நீங்கள் கொடுத்துக்கலாம். இப்போ நான் அந்த எண்டில் வந்து கம் அப்ளை பண்ணிக்கிட்டேன். ஸ்டார்டிங்கில் நான் பண்ணல, நீங்கள் வேணா பண்ணிக்கோங்க. ஏன்னா வந்து அப்போ தான் மேலேயும் கீழே நம்ம இழுக்கிறதுக்கு அது ஈஸியாக இருக்கும். ஆனால் நம்ம எண்டில் வந்து பண்ணும்போது நம்ம வந்து கம் ஒட்டி தான் வந்து பண்ணணும்.
இந்த மாதிரி நம்ம மேலே பண்ண மாதிரியே நீங்கள் வந்து அதை சுற்றிக்கோங்க. ஸ்டார்டிங்லேயும் கம் ஒட்டுங்க, எண்டிங்லேயும் கம் ஒட்டிக்கோங்க. அதை அப்படியே அட்ஜஸ்ட் பண்ணி ஃபுல்லாக நீங்கள் ரோல் பண்ணி முடிச்சிடுங்க. நெக்ஸ்ட்டு அது வந்து ஒரு பின் இருக்கும்ல, நம்ம ஃபோனில் வந்து அட்டாச் பண்ணுற பின்னு, அதுக்கு வந்து ரொம்ப தின்னாக வந்து ஒரு ஸ்ட்ரா செஞ்சுக்கோங்க. ஏன்னா ஸ்ட்ரா தான் கொஞ்சம் திக்காக இருக்கும் நம்ம பண்ணும்போது. அதுவே நீங்கள் தின்னாக பண்ணிக்கோங்க. பண்ணிவிட்டு அது வந்து கட் பண்ணிங்கன்னா அது கொஞ்சம் எடுத்துகிட்டு வரும், அதை நீங்கள் ஒட்டிக்கோங்க. அந்த நம்ம பின்னு மாதிரி வைக்கிறதுக்கு அந்த ரோல் கொடுத்தோம்ல, அந்த ஓட்டையில் வந்து கம் அப்ளை பண்ணி இப்போ நான் ஒட்டின மாதிரி ஒட்டிக்கிட்டிங்கன்னா அந்த பின்னும் ரெடி ஆகிடுச்சு. இப்போ நமக்கு வந்து ஹெட்ஃபோனும் வந்து ரெடி ஆகிடுச்சு. ஒயர் உள்ள ஹெட்ஃபோனும் நமக்கு ரெடி ஆகிடுச்சு. ஃபோனும் நமக்கு பண்ணியாச்சு. அப்புறம் ஒயர்லெஸ் ஒயர் ப்ளூடூத் ரெடி ஆகிடுச்சு. இப்போ நம்ம இதை காய வச்சோம்ல, அதை வெட்டி எடுத்துக்கலாம். இப்போ இந்த பேப்பர் வந்து அது கொஞ்சம் அன்ஈவனாக இருந்துச்சு, அதை ஈவனாக கட் பண்ணிவிட்டு அதை வந்து ஒரு ரோல் பண்ணிக்கோங்க. இது கொஞ்சம் பெரிய ரோலாகவே பண்ணிக்கோங்க. பண்ணிவிட்டு அதை வந்து எண்டில் வந்து க்ளூ அப்ளை பண்ணிக்கோங்க. அப்ளை பண்ணிவிட்டு அந்த கார்னர்ஸ் வந்து சரி சமமாக கட் பண்ணிக்கிட்டு அதை வந்து ஹாஃபாக மடித்து எடுத்துக்கோங்க. ரெண்டுமே ஈக்குவல் சைஸில் இருக்கணும். ஈக்குவல் சைஸில் இருக்கிற மாதிரி பார்த்து கட் பண்ணிக்கோங்க. இல்லை நீங்கள் தனித்தனி பேப்பரில் வந்து நீங்கள் செஞ்சு கூட நீங்கள் கட் பண்ணிக்கலாம். இது வந்து சார்ஜர் தான் நம்ம பண்ண போகிறோம். ஸோ ஒயிட் கலர் எடுத்திங்கன்னா பெட்டர், ஆர்எல்ஸ் பிளாக் கலர் எடுத்துக்கோங்க. வேறு எந்த கலரும் யூஸ் பண்ண வேண்டாம். ஆனால் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா நீங்கள் வந்து வேறு கலர் கூட யூஸ் பண்ணலாம். இது வந்து நம்ம அந்த ஹெட்ஃபோனுக்கு பண்ணோம்ல எண்டில், அந்த மாதிரி பண்ணிக்கோங்க. அதை ரோல் பண்ணி எண்டில் கம் அப்ளை பண்ணிக்கோங்க. இது வந்து ஃபஸ்ட்டு வந்து ஒரு சைடில் மடிச்சுட்டு அதே ஆப்போசிட்லேயும் மடிச்சிட்டிங்கன்னா வந்து நமக்கு ஒரு ஸ்கொயர் ஷேப்பில், அதாவது அந்த எண்டில் வந்து ஸ்கொயர் ஷேப் கிடைக்கும். இதை வந்து ஒட்டினீங்கன்னா அந்த ஒயர் அட்டாச் பண்ணுறதுக்கு ஒரு இடம் மாதிரி நமக்கு தெரியும். ஓகேங்களா? இப்போ வந்து அம்மா மடிச்சுக்கோங்க. இப்போ ஒரு ஸ்ட்ரா எடுத்துகிட்டு அதை லைட்டாக அந்த மேலே மட்டும் மடித்து விட்டுட்டு அந்த நம்ம ஒரு ஸ்கொயர் ஷேப் மாதிரி ஒரு ஸ்ட்ரா பண்ணோம்ல, அதில் வந்து ஒட்டிக்கோங்க. கம் கொடுத்து அது கொஞ்சம் ஒட்டுறதுக்கு நமக்கு டைம் ஆகும். இது எல்லாமே செட் ஆகிறதுக்கு. ஏன்னா நமக்கு இது வந்து எதுவுமே நம்ம சப்போர்ட் வைக்காமல் நம்ம ஒட்டுறோம்ல, அதனால் கொஞ்சம் டைம் ஆகும். இப்போ இந்த மாதிரி நீங்கள் ஒட்டிட்ட பிறகு அந்த எண்டில் வந்து ஒரு பேப்பர் ஸ்ட்ரிப் எடுத்து அதை நல்லா ஃபோல்ட் பண்ணிக்கோங்க. அதை நீங்கள் ஒட்டணும்னு அவசியம் இல்லை. நம்ம கடைசியாக வந்து மொத்தமாக சைடில் கம் அப்ளை பண்ணி நம்ம வந்து அதை தேய்ச்சி விட்டுட்டோம்னா அது வந்து கொஞ்சம் ஒட்டிக்கும். இப்போ வந்து அந்த எண்டில் கொஞ்சம் ஷார்ப்பாக வெட்டிட்டு அதை கம் அப்ளை பண்ணிவிட்டு அந்த நம்ம ஸ்ட்ராவோடைய எண்டில் வந்து உள்ளே இன்சர்ட் பண்ணிட்டோம்னா நமக்கு வந்து பின் ரெடி ஆகிடும், சார்ஜர் பின்னு. நீங்கள் வந்து உங்களுக்கு எப்படி பின் வேணும், அதாவது நீட்டாக அந்த ஸ்ட்ரா மாதிரி வேணுமா இல்லை அந்த பட்டையாக இருக்கிற மாதிரி வேணுமா நீங்கள் டிசைட் பண்ணிக்கோங்க. இப்போ வந்து நான் வந்து ஸ்கெட்சால் இந்த மாதிரி ஒரு மார்க் போட்டுக்கிறேன். அந்த பின்னுக்கு வந்து ஒரு இது இருக்கும், அந்த பட்டை பின்லலாம் ஒரு சிம்பிள் மாதிரி இருக்கும், அதை நான் போட்டுக்கிட்டேன். இப்போ வந்து நமக்கு சார்ஜர் ரெடி ஆகிடுச்சு, ஹெட்ஃபோன் ரெடி ஆகிடுச்சு, ப்ளூடூத் ஹெட்ஃபோனும் ரெடி ஆகிடுச்சு. நெக்ஸ்ட் வந்து ஒரு மொபைல் ரெடி ஆகிடுச்சு. எனக்கு இந்த மொபைல் தான் ரொம்ப பிடிச்சிருக்கு. எதில் உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.